இந்த பொண்ணுக்கு ஒரு வித்தியாசமான சூப்பர் பவர் இருக்கும். என்ன அப்படின்னா, இப்ப எல்லாருக்கு மேலேயும் வந்து ஒரு ஸ்கேல் மாதிரி இந்த பொண்ணால பார்க்க முடியும். யாராச்சும் பொய் சொல்றாங்க அப்படின்னா அந்த ஸ்கேல் வந்து அப்படியே லெஃப்ட் சைட்ல திரும்பும். அதை வச்சே இப்ப இந்த பொண்ணு வந்து உண்மையை சொல்றாங்களா இல்ல பொய் சொல்றாங்களா அப்படின்றத கண்டுபிடிச்சிருவா. இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பா. அந்த ஃப்ரெண்டோட ஸ்கேல் மட்டும் சுத்திக்கிட்டே இருக்கு. அதனால இப்ப இவளை மட்டும் இவ உண்மையான ஃப்ரெண்ட் தானா, இவ நம்ம கிட்ட உண்மையை பேசுறாளா இல்ல பொய் பேசுறாளா அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு நாள் இந்த பொண்ணு வந்து டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாளா. அப்ப கூட பிராக்டிஸ் பண்ற இன்னொரு பையனுக்கு வந்து கையில அடிபட்டு இருக்கும். அதனால இந்த பொண்ணு தான் போயிட்டு பேண்டேட் எல்லாம் போட்டு விடுவா. அந்த பையனோட ஸ்கேல் வந்து இப்படியே அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி பேண்டேட் போட்டு விடுறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்ட்டு வந்து அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா. அடுத்ததா இப்போ இந்த கிளாஸ் மானிட்டரும் அசிஸ்டன்ட் மானிட்டரும் நின்று பேசிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு பேசுறப்போ அவரோட ஸ்கேல் என்னமோ அப்படியே நல்லா ஹைல போகுது. அதே மாதிரி அவரு பேசுறப்போவே இந்த பொண்ணோட ஸ்கேல் ஹைல போகும். ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ரெண்டு பேரும் வந்து சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் கூட இந்த பொண்ணால வந்து கண்டுபிடிக்க முடியுது. அடுத்ததான் இன்னைக்கு தான் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இந்த பொண்ணுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியே நடுங்கிட்டே இருக்கா. இதுல லைட் எல்லாம் வேற ஆஃப் பண்ணி விட்டாங்க. இப்ப யாரோ ஒருத்தர் இந்த பொண்ணோட கையை நல்லா டைட்டா பிடிப்பாங்க. அதுல இந்த பொண்ணு கொஞ்சம் பயம் பூன மாதிரி தான் இருக்கும். ஆனா முகத்தை பார்க்க முடியல. கையில பேண்டேட் ஒட்டி இருக்கும். இந்த பொண்ணு முன்னாடி ஒருத்தருக்கு பேண்டேட் ஒட்டி இருப்பால, அவர் வந்து இந்த பொண்ணுக்கு கிரஷாவே ஆகிட்டு இருப்பாரு. அவர் தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தைரியம் கொடுக்கறது போல இருக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிட்டு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிடுவா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன வந்து கொஞ்சம் கான்ஃபிடண்டா இருக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பா. இவ என்ன பேசுறான்ட்டே புரியல. நம்ம எங்க இவளுக்கு போயிட்டு தைரியம் சொன்னோம் அப்படின்ட்டு நானும் எதுவும் சொல்லலையே, நானும் உன் கையை பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப யார் நம்ம கையை பிடிச்சது அப்படின்ட்டு இந்த பொண்ணு கொஞ்சம் சுத்தி சுத்தி பார்த்தா இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தால ஸ்கேல் வந்து சுத்திக்கிட்டே இருக்குமே, அவ கையிலயும் வந்து பேண்டேட் இருக்கும். அந்த பொண்ணு தான் கையை பிடிச்சி தைரியம் சொல்லியிருப்பா. இவளோட ஃப்ரெண்டு தான் வந்து பின்னாடியே எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா துணையா கூடவே இருந்திருப்பா. ஆனா இந்த பொண்ணோட ஸ்கேல் சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால இப்ப இவ நல்லவளா இல்லையா அப்படின்றது இவளுக்கு தெரியாம இருந்திருக்கும். இதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரெண்டு வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்மளுக்கு துணையா தான் இருந்திருக்கா அப்படின்ற விஷயமே புரிய வரும்.